விஜய் வந்து 34 சீட்டு 30 எடுத்துட்டாருன்னா தமிழ்நாட்டுல தொங்கு சபை. அந்த தொங்கு சபை வந்ததுன்னா அமித்ஷா தான் போஸ்ட் எலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா கிங். ஆர்.என். ரவி மூலமா. புரியுதுங்களா? புரியுது சார். ரொம்ப கிளியரா கொடுத்துட்டீங்க. இதுக்கு மேல ஆடியன்ஸ்க்கும் நல்ல கிளியரா நேயர்களுக்காக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு. அப்ப மு.க. ஸ்டாலினுடைய இது எங்க ஆகும்? அப்பு வேவாது, பிசிறுபடும். அததான் அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப பாருங்க, விஜயினுடைய மெயின் எதிரி டிஎம்கே, எடப்பாடி பழனிசாமி மெயின் எதிரி டிஎம்கே, பாஜக மெயின் எதிரி டிஎம்கே, சீமான் மெயின் எதிரி டிஎம்கே, பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் மெயின் எதிரி டிஎம்கே, பிரேமலதா ஏடிஎம்கே, டிஎம்கே. அப்படி போயிட்டீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் எதிர்கட்சி பிளவுபட்டு திமுக சாதகம். அது இல்லைங்கிற நானு. காரணம் என்ன என்று கேட்டால், எதிர்கட்சிகள் வாக்கு இருந்தாலும் தொங்கு சபைக்கு நோக்கித்தான் தமிழ்நாடு செல்லுகிறது. அப்ப கூட்டணி ஆட்சி.